யாரோ மனதிலே ராக் ஸ்டார், இன்னைக்கு என்னாச்சு? ஸ்மைலே காணோம். ஓ, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம் அந்த பயத்துல தானே இருக்க. இன்னைக்கு தான் உன் அம்மாக்கு பதிலா நான் வரல, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல அருண். நான் நீ மட்டும் வரணும்னு நினைச்சேன். அம்மாவும் கூட வரணும். அதுக்கு என்ன, உன் அம்மாவும் தானே கூட வந்திருக்காங்க. நம்ம மூணு பேரும் ஒண்ணா போலாம். போலாமே. அப்போ நீயே அம்மாவை கூப்பிடு. நானா? ஏன் நீங்க கூப்பிட மாட்டீங்களா? இங்க பாரு லட்சுக்குட்டி, நீயும் அருணும் எப்பவுமே ஒண்ணா இருக்கணும்னா உன் அம்மாவுக்கும் அருணை ரொம்ப பிடிக்கணும். சோ நீ அருண் கூட இருக்கிறத விட உன் அம்மா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால நீ என்ன பண்ற, சித்தி சொல்ற மாதிரி கேளு. சித்தி சொன்ன மாதிரி அம்மா கூட அருண் இருந்தாதான் நாங்க மூணு பேரும் ஒண்ணாவே இருக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம்? ஏன் அருண், உனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்குமா? என் அம்மாவை பிடிக்காதா? அப்படிலாம் இல்லையே. யார் அப்படி சொன்னா? ஏன் சித்தி தான் சொன்னாங்க. அருணுக்கு அம்மாவெல்லாம் பிடிக்காது, உன்னை மட்டும் தான் பிடிக்கும். அப்படி இருந்தா நீங்க மூணு பேரும் எப்படி ஒண்ணா இருப்பீங்க அப்படின்னு சித்தி கேட்டாங்க. உங்க சித்திக்கு அறிவே கிடையாது, அதான் மூளை இப்படிலாம் வேலை செய்யுது. நீ சொல்லு அருண், உனக்கு என் அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதா? நீ சொல்லு அருண், உனக்கு என் அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கவா? இந்த லட்சுக்குட்டிக்கு அருணை பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப 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 பிடிக்கும். பாரு, இன்னைக்கு இந்த அருண் உனக்காக ஸ்கூலுக்கு வரனே. எதுக்காக வரேன்? நான் கூப்பிட்டதுனால. எனக்கு அம்மா மட்டும் இருக்காங்க, ஆனா என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க. அதான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதாண்ட தங்கம், எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? எனக்கு அப்பாவா? அப்போ இந்த அருணை நீங்க அப்பான்னு கூப்பிடுங்க. உங்க அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதான்னு அப்புறம் சொல்றேன். என்ன ராஜ்டார், ரொம்ப யோசிக்கிறீங்க? நீங்க என்னை எப்ப அப்பாவை ஏத்துக்கிறீங்களோ அப்ப நான் இதுக்கான பதில் சொல்றேன். அருண், இது வரைக்கும் நான் அப்படி யாரையும் கூப்பிட்டதில்லையே, அதான் வர மாட்டேங்குது. இப்ப கூப்பிடுறேன். அப்பா. எங்க இன்னொரு தடவை கூப்பிடுங்க. அப்பா. அருண், ஏன் அழுகுற? கண்ணுல தூசி விழுந்துருச்சா? ஆமா. நான் வேணா ஊதிடவா? இப்போ பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? என் அம்மாவை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நீ, நான், என் அம்மா மூணு பேரும் ஒண்ணா இருக்கலாமா? சொல்லு அருண், என் அம்மா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். போதுமா? நான் கேட்டியா? அருணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? இனி அங்கே நின்னுட்டு வாமா. பரவாயில்லடி, இருக்கட்டும். பிரியா வாங்க, லட்சு கூப்பிடுறால. இல்ல அருண், பரவாயில்ல, இருக்கட்டும். ஹேய் ராக் ஸ்டார், ஒரு நிமிஷம் கீழே நிக்கிறியா? பிரியா என்னாச்சுங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எதுக்காக அலறீங்க? சாரி, ஏதோ லட்சுக்கிட்ட அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் லட்சு அவங்க அப்பா வேணும்னு ஒரு தடவை கூட அவ என்கிட்ட கேட்டதில்ல. ஸ்கூலுக்கு எப்போ போக ஆரம்பிச்சாலும் அப்பா இருந்துதான் அப்பா எங்கங்கிற தேடலே அவளுக்குள்ள வந்துச்சு. முறையா என் பொண்ணு ஒருத்தரை அப்பான்னு கூப்பிடுறா. என்னால் என் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வரைக்கும் அவளுக்குன்னு எனக்கு அப்புறம் யார் இருக்கான்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு இன்னொரு துணை வேணும்னு நான் நினச்சதே இல்லை. லட்சுக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கேன். அது இப்போ கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க? இனிமே உங்க கண்ணில் இருந்து எப்பவுமே கண்ணீர் வரக்கூடாது. இனிமே எப்பவும் லட்சுவுக்கும் அப்புறம் உங்களுக்கும் நான் இருக்கேன். இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே இரு இரு உயர்த்த. என்ன நீங்க அப்படி திங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க? பொண்டாட்டி, நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கன்னு உனக்கு ஞாபகத்துல இருக்கா? அச்சச்சோ, சாரிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேனா, அதான் என்னையும் மறந்து. சாரி, நான் வேணா எஞ்சிக்கிறேன்.
என்னது எஞ்சிக்கிறியா? இதுக்கா நான் ஞாபகப்படுத்தினேன்? பேசாம இப்படியே உட்காரு. இல்ல உங்களுக்கு கால் வலிக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், என்ன ட்ரெஸ் எல்லாம் கூட ஒரு மார்க்கமாக இருக்கு. சும்மாதான். ஏன் நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு, பட் என்னால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. சி, லூசு. மேடமோட ஹாப்பினஸ்க்கு என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, ஆதி கால் பண்ணாங்க. ஓ, அதான் மேடம் இவ்வளோ ஹாப்பியா? சரி, என்ன சொன்னான்? அவன் கால் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் என் சித்தப்பா சித்தியை நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னது, சித்தப்பா சித்தியா? ஆனால் அவங்க தான் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னியே. அப்படிதாங்க இத்தனை நாளாக நாங்களும் நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அவங்க உயிரோடு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது இப்போவே அவங்கள நேரில் பார்க்கணுன்னு தோணுச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் குழந்தையா இருக்கும் போது அவங்கக்கிட்ட தான் பாதி நேரம் இருப்பேன். பாதி நேரம் என்ன அனீஷ் சித்தப்பாவும் ஐஸ் சித்தியும் பார்த்துக்குவாங்க. மீதி நேரம் காவிய சித்திக்கிட்டேயும் அர்ஜுன் சித்தப்பாக்கிட்டேயும் இருப்பேன். இப்படி எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஃபோனில் அவங்கள பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பாரா, உண்மையாகவே இது பெரிய விஷயம்தான். இதுதான் என் பொண்டாட்டியோட ஹாப்பினஸ் காரணமா? ஆமாம் கிருஷ்ணா. ஆமாம், உங்கள் விஷயம் என்னாச்சு? ஏன் விஷயமா? என்னது? அதாங்க உங்கள் அக்காவுக்கு மேரேஜ். ஓகேங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த மாப்பிள்ளை தான் கொஞ்ச நாள் தள்ளி போட சொல்கிறாரு. எதனால்? அவருக்கு பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணுறாரு. அப்புறம் எதுக்காக மேரேஜ் தள்ளி போட சொல்கிறாரு? ஒரு வேலை வந்து டெம்பரவரி தானே, ஸோ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஏங்க, நீங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அப்படிதாம்மா நானும் நினச்சேன், ஆனால் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரிங்க. சரி, நீங்கள் இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஏய், எங்கே ஓடுற? ஏதோ அதிசயமாக இன்னைக்கு தான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு என் மடியில் உட்காந்துருக்க. கொஞ்ச நேரம் ஏறேன். ஆசைதான். தாத்தா வந்தார்னா அவ்வளோதான். அப்புறம் ஷேம் பப்பி ஷேமாக போயிடும். ஏய், அதான் நமக்கு மேரேஜ் ஆக போதே. அதுக்காக ஒரு டீசன்சி வேணாம்? நான் ஒரு காலேஜோட சேர்மன், நீங்கள் பிரின்சிபல், நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி வேணாம்? உடலாங்க டிக்னிட்டி, ஆளப்பாரு. ஏய், ப்ரொஃபஷ்னல் வேற பர்சனல் வேற. அங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறதுக்காக இங்கே இந்த வேலையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஆசைதான். ஒழுங்கா தள்ளி போயிருங்க. மேடம், அதுக்கு நீங்கள் எந்திக்கணும். நான் எந்திக்க ரெடி தான்ப்பா. அதுக்கு நான் விட்டா தானே? என்ன சார், ஒரு மார்க்கமாக பேசுகிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது கயல்மா, இன்னைக்கு நீங்களும் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒரு சாங் வருது, பாடவா? வேணான்னா விடவா போறீங்க? பாடுங்க. உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே, கண்ணிமைகளில் உன்னை நான் தாங்குவேன். பாட்டு எப்படி இருக்கு? ஓகே தான். என்னது ஓகேவா? அப்போ எனக்கும் ஓகே. ஹலோ, இதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பா சரியான நான் பார்த்துக்கிறேன். கலங்கரே உனதலைகள் ஏனை அடிக்க கரை சேர்வதும் கராவில் ஹாய். ஒரு ஹாய் சொல்றாரான்னு பாருங்க. ஏமா ஸ்வேதா, அவன் தான் உன்னை வேணாங்கிறானே. வேணான்னு சொன்ன பிறகும் இப்படி விரட்டி லவ் பண்ற. உனக்கே இது கொஞ்சம் கஷ்டமா இல்ல? இல்லவே இல்ல. நீ என்ன மச்சான் திரும்பி கூட பார்க்காம உட்காந்துருக்க? நேத்து நான் கீழே விழும்போது அவர் தாங்கி பிடிச்சாரா, லேசா கை அவர் கழுத்துல பட்டுச்சு, கழுத்து சுளுக்கி இருக்கும். அடடா, என்ன ஒரு அதிசயம். வினோத், வாயவே திறக்காம இருக்கீங்க. இந்நேரம் எதுக்காக என் பின்னாடி வர? நான் உன் அக்காவை லவ் பண்றேன், உனக்கு தெரியாதா? இப்படின்னு கேட்பீங்களே. இன்னைக்கு நான் அதெல்லாம் கேட்க போறதில்ல. ஓ, ஏன் என்னையே லவ் பண்றேன்னு சொல்றீங்களா? வினோத், ஏமா உன்னதான் அவன் பிடிக்கலன்னு சொல்றானே, ஏன் திரும்ப வர? நான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேனே, ஏன் அவர் துரத்துறாரு? எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தியா? வினோத், ஏதாவது வாய் திறந்து பேசுங்க. நான் இன்னைக்கு பேச மாட்டேன், நான் மௌன விரதம். எப்பப்பா, எந்த ஊர்லயும் இப்படி மௌன விரதம் இருந்ததை நான் கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப கேள்விப்பட்டுட்டீல, கிளம்பு. எப்ப பார்த்தாலும் கிளம்புன்னு. சரி, நான் வாயவே திறக்கல, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து உங்களை ரசிச்சுட்டு போயிடுறேன்.
உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி டேய், டேய், எனக்கு டேய், நான் இங்க என்னடா கிள்ளி நடக்குது? கொடுக்க. அவன் கதையில தான் ட்விஸ்ட் வைப்பான். இவனுங்க என்னடான்னா ட்விஸ்ட் வச்சே கதையை கொண்டு போறானுங்க. ஐயோ, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? இது சரிப்பட்டு வராது. டேய் வினோத், ஒருவேளை தூங்கிட்டானோ? டேய் லூசு பயலே, என்னடா எதுக்கு கத்துற? டேய், ஏதாவது தெரிஞ்சுதான் பண்றியா இல்லையா? ஏய், உன்னை யாரடி கிட்ட வர சொன்னது? இவ்வளோ நேரம் கண்ணை மூடி ரசிச்சுட்டு ஓவரா சீன் போடாதீங்கண்ணே. யாரு? நானு. ஒழுங்கா தள்ளி போடி. ஒருவேளை மச்சான் அணியனா மாறிட்டானோ? மாறி மாறி நடந்துக்கிறான். ஐயையோ, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. வேற எங்க? கல்யாணத்துல தான். என்னது கல்யாணமா? யாருக்கு? யாருக்கு வேணாலும் நடக்கலாம். யாருக்கு யார் சொந்தம் ஆவதென்று. தேவதைகள் வந்து சொல்வதில்லை. டேய், நீ என்னடா இவ கூட சேர்ந்து பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்க? ஏய், நீ என்ன ஃபர்ஸ்ட் தள்ளி போ. பாஸ் நடிக்காதீங்க, உங்களுக்குள்ளேயும் லேசா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய் லூசா நீ. ஐ லவ் பெர்சி. மண்ணாங்கட்டி, பெருசியை லவ் பண்ணா இப்போ எதுக்காக கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா, என்ன எதிர்பார்த்தீங்க? ஏய், என் மனசுல அவதான் இருந்தா. வினோத் பொய் சொல்லாதீங்க. ஏய், ப்ராமிஸா சொல்றேன், என் மனசு முழுக்க அவதான் இருந்தா. வினோத் உண்மையை சொல்லுங்க, நான் பக்கத்துல வரும்போது நீங்க அவன் நினைப்பிலையா இருந்தீங்க? ஆமா, பின்ன உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது? வினோத், நீங்க ஏதோ ஃபீல் ஆகலன்னு சொல்லியிருந்தா கூட வருத்தப்பட்டுக்க மாட்டேன். அவளை நினைச்சேன்னு சொல்றீங்க. ஏய், பின்ன என் மனசுல இருக்கிறதா சொல்ல முடியும். உனக்காக நான் என்ன பொய்யா சொல்ல முடியும்? ச்சே, உங்ககிட்ட போய் நெருங்கி வரேன் பாருங்க, என்ன சொல்லணும்? நான் கோவமா போறேன். சரியான லூசு, ஆளப்பாரு. டே, அவ உன்னை உண்மையாவே லவ் பண்ணி நெருங்கி வரா, நீ இப்படி பேசுற? அவ மனசு காயப்படாதா? படட்டும் தான் பேசுறேன். அவ நான் சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. இதை விட நேத்து கொஞ்சம் மோசமாவே நடந்துக்கிட்டா. பலார்னு ஒன்று விட்டேன், ஆனா அதுக்கப்புறமும் சரியாகிறாளான்னு பாரு, திரும்பவும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறா. அவளுக்கு என் மேல லவ் எல்லாம் எதுவும் இல்லை, பொசசிவ் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறா. பெர்சிக்கிட்ட இருந்து எப்படியாவது தட்டி பறிக்கணும், அது மட்டும்தான் அவளோட எண்ணமா இருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தெரியல, உண்மையாவே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதுன்னு தான் தோணுது. இல்லைன்னா இந்த அளவுக்கு பேச்சு தாங்கிட்டு திரும்ப திரும்ப வரணும்னு அவசியம் இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவ பொசிட்டிவ்ல அப்படி நடந்துக்கிறா, ஓகே. நீ எதுக்காக அந்த பொண்ணு கை வச்சதும் அப்படியே ஃபீஸ் போன பல்ப் மாதிரி கண்ணை மூடிட்ட? அது தெரியல மச்சான். ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் நெருங்கி வரும்போது நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீல் ஆகாதா என்ன? ஐயோ, குழப்பாதடா. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னடா கேள்வி? மச்சான் பெர்சியா ஸ்வேதாவா? அதை நீயே கண்டுபிடிச்சுக்கோ மச்சான். பாய். ஏய், தலை வெடிக்குதுடா, தலை வெடிக்குது, முடியல. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணம் சுருங்கிட நீயும் மச்சான், ஏய், உன் கையில மயில் இருக்க வச்சிருந்தீல எங்க? என்னது மயில் இறகு வச்சிருந்தனா? நானா? என்ன மச்சான், பகல் கனவா? என்னது கனவா? என்னாச்சு உங்களுக்கு? அப்பப்போ எங்கேயாவது ஸ்டாச்சு மாதிரி அசையாம நிக்கிறீங்க. இது பார்த்தாத குறைக்கு பகல் கனவு வேற. புரிஞ்சு போச்சு. மறுபடியும் கீர்த்தி நினைப்பா? இவ வேற எப்ப பார்த்தாலும் அவளையும் ஞாபகப்படுத்திட்டு. என் கனவு மொத்தத்துலயும் நீ தான் இருந்த. எங்க உனக்கு புரிய போகுது? நீங்க கனவெல்லாம் காண வேணாம்,
நிஜமாவே அதை நடத்திடலாம், விடுங்க. என்ன நடத்த போற? என்ன மறந்துட்டீங்களா? ஊர்ல இருந்து வரும்போது உங்ககிட்ட சொன்னனே, கீர்த்தியை கடத்துறோம், கூட்டிட்டு போய் தாலி கட்டுறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பெருசி. என்னது வேணாமா? உங்களை நம்பி நான் ஆள்லாம் செட் பண்ணிட்டேன். ஏய், பீல தானே விடுற? அங்க இருந்து என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதுக்காக இதெல்லாம் சொன்னேன், அப்படித்தானே? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ச்சே, எப்படிலாம் உங்களை சமாதானப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. ஆனாலும் நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்ணீங்க. சரி, இப்பதான் கொஞ்சம் தெளிவாயிட்டல்ல, விடு. இப்பவும் எங்க தெளிவா இருக்கீங்க. நான் உங்க கூட நடந்து வரேன், நீங்க பகல் கனவுல கண்டுட்டு வரீங்க. அது அவளை நினைச்சு இல்ல பெருசி. ஐயோ மச்சான், என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, பொண்ணு யாரு? வில்லேஜ்ல எங்கேயும் பிடிச்சிட்டீங்களா? மச்சான், இங்கெல்லாம் தண்டனை வேற மாதிரி கிடைக்கும். ஏதாவது பஞ்சாயத்துனா மரத்துல கட்டி வச்சு உரிச்சிருவாங்க, தெரியும்ல? ஏய், அதெல்லாம் இல்ல, இது வேற ஒரு பொண்ணு. வேற ஒரு பொண்ணா? ரைட்டு. திரும்பவும் நாங்களாம் ரெடியா இருந்துக்கிறோம், அடுத்து எந்த ஊருக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு. இனிமே அதெல்லாம் தேவையில்லை. சரி, நீங்க அந்த பொண்ணை விரும்புறீங்க, அந்த பொண்ணு உங்களை விரும்புறாளா? விரும்புறான் தான் நினைக்கிறேன். என்னது நினைக்கிறீங்களா? இந்த நினைச்சு காய போடுறதெல்லாம் அப்புறம் பாருங்க. தயவு செஞ்சு நீங்க விரும்புறதா இருந்தா அந்த பொண்ணுகிட்ட முதல்ல ஓப்பனா சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் மச்சான், இந்த தடவையாவது பொண்ணு நல்ல பொண்ணா, அவ மனசுல யாராவது இருக்காங்களா, உங்களை ஏமாத்த நினைக்கிறாளா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் போய் சொல்லுங்க. இந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, அப்படிலாம் என்னை ஏமாத்திட்டு போயிட மாட்டா. இதையே தான் கீர்த்திக்கு சொன்னீங்க. ஆமா, பொண்ணு யாரு? அத நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து என்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுதோ அன்னைக்கு தான் சொல்லுவேன். ஓகே, நல்லதா போச்சு. இந்த ஊருக்கு வந்ததுல உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கே, அது வரைக்கும் ஹாப்பி தான். சரி வாங்க, அந்த பக்கமா போலாம். மச்சான், என்ன தாவணி வேற போட்டிருக்க, வயல்வெளியில நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கையை பிடிச்சு கொடி. ஏதோ சரியில்லையே. வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் தானோ கண்மூடிடும் அவ்வேளையும். மகா, ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ட்ரெஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஐயோ பாலா, அதெல்லாம் இல்லை. நைட்டு நானும் அப்பா அம்மா 3 பேரும் ஒரு ரிசப்ஷன் போகிறோம், அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? நான் கூட யுவனை பார்க்கறதுக்காக தான் இப்படிலாம் வந்தியோன்னு நினச்சேன். டேய் சும்மா இருண்டா மச்சான், நீ பாட்டுக்கு அங்கேருந்து என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர, எப்படி வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறது? அதுவும் நீங்கள் பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியலடா. சும்மா இருக்க முடியலனா பேசாமல் அங்கே ஓரமாக போய் உட்காரு, 4 காசாவது கலெக்ஷன் ஆகும். டேய், உன் கூட சேர்ந்துருக்கேன்ல, கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நிலைமை வரும். டோன்ட் வெரி லூஸு. சரி, கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு நில்லு. மகா, ட்ரெஸ் நல்லா இருக்கு. சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன, என்ன எண்ணியும் புரியவில்லையே நடந்தது என்னென்ன. உண்மையாதான் சொல்றேன், நல்லாதான் இருக்கு. ஏமா எல்லாம் ஓகே, ஆனா இந்த மேலே போடுவாங்களே துப்பட்டா, அது எங்க? இதுக்கு துப்பட்டாலாம் கிடையாது, இவ்வளோதான் ட்ரெஸ்ஸே. நல்லாதான் இருக்கு. மச்சான், உன் தங்கச்சி இப்படியா பாப்ப? ஏய் டேய், நீ வேற. ஏமா தங்கச்சி, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குமா? போதுமாடா சாமி? ஆமா, என்ன திடீர்னு இன்னைக்கு நீங்க ஃபோன்ல கூட வரதா சொல்லவே இல்லை, அதனால தான் இன்னைக்கு நான் வெளியே கிளம்புறதா முடிவு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் கிளம்பிடலாம், சும்மா 2 நிமிஷம் பேசிட்டு போலான்னு வந்தேன். வந்ததும் நல்லதா போச்சு, இல்லைன்னா உன்னை இந்த ட்ரெஸ்ல அவன் பார்த்துருக்க முடியுமா? அதுவும் கரெக்டு தான். பாடுறா தங்கச்சிக்கு வெக்கத்தை. என்ன விஷயம் இவன்? இன்னும் 2 டேஸ்ல பப்ளிக் ஸ்டார்ட் ஆக போதில்ல, அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன். இங்கே வந்து போக இருந்தேன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக மிஸ் ஆகும். நான் வரலன்னா நீ தேடிட்டு இருப்ப, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓ, அதுக்கு தானா? என்னம்மா இப்பவே ஃபீல் ஆயிட்டீங்க போல? அதெல்லாம் இல்லை, நானும் படிக்கணும்ல. சரி ஓகே, நீங்கள் வர வேணாம், நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். கோவில் மணிய யாரு அடிக்கிறார்?